நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். நாங்க மழையே வந்தா கூட, சுனாமியே வந்தா கூட, அதிலேயே நாங்க ஸ்விம்மிங் போடுவோம், பண்ணுவோம்னு சொல்லிட்டு வடிவேலு சொன்னது மாதிரி, நேத்திலிருந்து திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, அப்புறம் செந்தில் பாலாஜி, பல அமைச்சர்கள் தங்களுக்கு தானே பினாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் சினேக் பாபு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இவர்கள்லாம் நினைத்தது மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும், நம்ம அந்த மக்கள்கிட்ட 1000 500 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாத்திடலாம் நினைச்சாங்க. கடைசியில ஒண்ணுன்னா திறந்து பார்த்து பறந்து போச்சு நினைச்சிருக்காங்க. இப்போ வந்து கடந்த திமுக ஆட்சியில வந்து இப்போ ஏவா வேலு எங்கெங்க சம்பாரிச்சாரு, எவ்வளவு பண்ணாரு, தரைப்பால பேசப்படும் மாதிரி பாலத்தை கட்டிக்கிட்டு அது மழை வந்து பாலம் உடஞ்சோன்னா இல்ல அது கெப்பாசிட்டி தாங்காது என்று சொல்லி பொய்யாக அடிச்சு பண்ணாரு. ரெண்டாவது திருவண்ணாமலையில் உள்பட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஏவாவிலுடைய நிறுவனங்கள்ல வந்து ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க விஜிலன்ஸ். இப்போ ஏவாவேலு வந்து இவர் என்னங்க, பேசிக்கலி மைசூர் மகாராஜோட கணக்கு பிள்ளையா இருந்தாரா? ஒண்ணுமே இல்லைங்க. வெறும் பஸ்ல கண்ட்ராக்டா இருந்தவருங்க. பஸ்ல டிக்கெட்டு கிழிச்சிட்டு இருந்தவர். பஸ்ல பேருந்துல டிக்கெட்டு கிழிச்சிட்டு இருந்தவர். அப்புறம் சினிமாக்கு சின்ன சின்ன சினிமா கம்பெனிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபைனான்ஸ் பண்றது. அப்புறம் அவரே சின்ன சின்ன நடிகரா வந்தது. அப்புறம் அவரே சினிமால ப்ரொடியூசர் ஆனது. அப்புறம் சைதை துரைசாமி மூலமாக தான் அவர் கல்வியாளர் என்ற நிலைப்பாடு உருவானது. இந்த பணம் எல்லாம் இவர் நாட்டு நாட்டாரா, களை பறிச்சாரா, அல்லது கட்டப்ப பண்ணி மாதிரி மஞ்சள் எடுத்து கொடுத்தா? ஒண்ணுமே இல்லையா. எம்ஜிஆர் இடம் எம்எல்ஏ இருந்து அவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு அதிலிருந்து கருத்து வேறுபாடாகி திமுகவில் ஐக்கியமாகி திமுகவில் பேரில் தான் அவர் உணவுத்துறை மந்திரி ஆகுறாரு. அதுல அடிச்ச கொள்ளை, கடந்த ஆட்சியில திமுக ஆட்சி 2020 அடிச்ச கொள்ளை ஆண்டவனுக்கே பொறுக்காது. திருவண்ணாமலை மாவட்டம் இப்போது அங்க எங்க பார்த்தாலும் அது ஒரு தெலுங்கானா மைனி மாவட்டம் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆந்திராவை ரெண்டா பிரிச்சு தெலுங்கானா மாவட்டம் எப்படி உருவாகினார்களோ அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு மினி தெலுங்கானா மாவட்டம். கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் உள்பட 5 மாவட்டத்துக்கு தேர்தலில் எப்படி கள்ள ஓட்டு எப்படி அரசு இயந்திரங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது, எப்படி அதிகார ஆசை வார்த்தை கூட்டி தனக்கான அந்த வெற்றி வாய்ப்பை சூழ்நிலை நினைச்சிட்டு இருந்தாங்க. பொதுப்பணித்துறையில பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்த காரணத்தினால்தான் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை இடி ரெய்டு பண்ணிருக்குது. அதுக்கு இவர் சொல்றாரு, நான் கீழே விழுந்தாலும் மீசல மண்ணுட்டல்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அதுல இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நான் சொல்றேன், என்னங்க என்ன ஏவா வேலு என்ன, அல்லது செந்தில் பாலாஜி என்ன, அல்லது சேகர் பாபு என்ன, அல்லது திமுக சிக்கிய ஊழல் மந்திரிகள் எல்லாம் என்ன வாவு சிதம்பரம் பிள்ளையை போல செக்கிழுத்த செம்மல்களா? இல்லையே. அல்லது சத்யமான் சாவுத்திருக்கலாம் இவங்க சொல்லுங்க, அல்லது காந்தியுடைய பக்கத்து வீட்டுக்காரலாம் சொல்லுங்க, இல்லாவிட்டா குஜராத்தினுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலா? இல்லையே. இவர்கள் எல்லாம் ஊரை அடித்து உலையில் போட்டு கொள்ளையடித்தவர்கள். ஆட்சி அதிகாரம் என்ற நிலைப்பாடை வைத்து நின்னா காசு தும்பனா காசு என்ப நிலைப்பாடு வரைக்கும் அரசு கஜானாவை நிதிகளை சுரண்டி உலக நாடுகளது வங்கியிலிருந்து லோனை வாங்கி இன்று 13 லட்சம் கோடி கடனை எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற போது 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. திமுக ஆட்சியின் போது 13 லட்சம் கடன் வந்தது. யார் என்ன இதுல மக்களுக்கு ஏதாவது இது இருக்குதா சொல்லுங்க. நீங்க வந்து இவ்வளவு நீங்க பண்ணிட்டு நீங்க கல்வியாளர், கல்வி தந்தை. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை அந்த மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் கூட போகாத இடத்தை இன்று ஏக்கர் 50 லட்சம் வரைக்கும் அந்த இடங்களை ஏற்றி ஆந்திராவிலிருந்து பல தெலுங்கு பேசக்கூடிய தொழிலதிபர்களை வரவழைத்து எப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் முன்னாள் கவர்னர் காலம் சென்ற ரோசையா இருக்கின்ற போது ஈசிஆரிலும் ஓஎம்ஆர் ரோடிலும் தென் சென்னையிலே ஈசிஆரில் ஓஎம்ஆரில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய பிரபலமான பில்டர்கள் எப்படி ரோசையா கவர்னராக இருக்கும் போது வந்தார்களோ அதே போல் ஏவாவேலு அமைச்சராகின்ற போது சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெலுங்கு பேசக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களை வரவழைத்து மிகப்பெரிய லாபி செய்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகள் அனைத்தும் நமக்குத்தான் என்ற நிலைமையை சொல்லிதான் ஏன் நீங்கள் தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்தை கூட நீங்கள் தேமுதிகவை காங்கிரஸ் வெளியில் சென்று விடும், ஆகவே உடனடியாக ஃபாஸ்ட் ஃபுட் தேவை என்ற நிலைப்பாடு கருத்தில் கொண்டுதானே நீங்கள் திமுகவில் தேமுதிக கூட்டணி அமைத்தது யார்? ஏவாவேலு தானே. அப்படிப்பட்ட ஏவாவேலு என்று சொல்லுகின்றார். நாங்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் சொல்லுகின்றார்களே. திமுகவில் இன்று பல அமைச்சர்கள் விஜய் கட்சியில் சேரலாமா சேரக்கூடாதா என்ற நிலைமையில் இருக்க காரணம் என்றால் எல்லோருடைய மடியிலும் பெரும் கனம். அதனால தானே விஜய் சட்டமன்றத்தில் சொன்னாரு, எங்க அப்பாவை தேடி தலையிறேன்னு சொன்னாரா இல்லையா?
எங்க அப்பாவை தேடி அலையிறேன்னு உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக குளத்தூர் தொகுதி சொன்னார். அதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? செங்கல்பட்டு நீதிமன்றத்திலே அங்க ஒரு பெண்ணும் மகனும் சேர்ந்து என் அப்பாவே காணும் என்று சொல்லுகின்றார்கள் என்று சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஆகும், சட்டமன்றத்தில் தனி மனித விமர்சனத்தையும் உள்வைக்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு அங்கலாய்ப்பு, நாம் ஆட்சியில் அமர முடியவில்லையே என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. தாவேகாவில் குறைந்தபட்சம் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கிருந்து வடிவேலு ஒரு சினிமா படத்துல இளநீ வியாபாரம் பண்ணுவாரு. அந்த இளநீ வியாபாரம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கவுண்டமணி, செந்தில், வடிவேலு சேர்ந்து இளநீ வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் போகும்போது கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் பிரச்சனை வரும்போது கவுண்டமணிக்கு இளநீ கடையில இருந்து ஒவ்வொரு இளநியா உருவி உருவி எடுக்கிறது போல தவேக கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களை இளநியை உருவிய செந்தில் போலும் வடிவேலு போலையும் திமுகவில் 3 இடம் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளார்கள். தென் மாவட்டத்தில் ஒரு இடம் கொடுத்துள்ளார்கள், மதுரை மட்டத்தில் ஒருத்தர் கொடுத்துள்ளார்கள், சென்னையில் 2 இடம் கொடுத்துள்ளார்கள் அசைன்மெண்டை. ஆனால் அது ஒன்றும் பலிக்காது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் இன்று கழகம் இல்லாத தமிழகம் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கினார்கள். அந்த கழகம் இல்லாத தமிழகம் என்ற நிலைப்பாட்டின் தேசிய பாஜக அஜெண்டாவில் முக்கியமான ஒரு அஜெண்டா. ஆகவே தான் இவர்கள் ரேடுக்கு ஏன் பயப்படுகின்றீர்கள்? இன்று ஒவ்வொரு அமைச்சர்களும் சொல்றீங்களே, நீங்க என்ன சொல்லுங்க? ஐயா எங்க மடியில கணம் இல்லையா, ஆகவே எங்க மடியில பயம் இல்லை, நீங்க என்ன வேணும் நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னா அது ஓகே. நீங்க பணமாங்க சம்பாரிச்சிருக்கீங்க, இல்ல நீங்க ஆட்சி நடத்துறீங்களா சொல்லுங்க. யார நீங்க வாழ வச்சீங்க சொல்லுங்க. சாதாரண ஒரு ரேஷன் கடையில வேலை செய்யற ஊழியருடைய டிரான்ஸ்ஃபர்ல கூட நீங்க 5 லட்சம் 10 லட்சம் வாங்கினீங்களா இல்லையா? ஒரு நர்ஸ் டிரான்ஸ்ஃபருக்கு 10 லட்சம் டிரான்ஸ்ஃபர் வாங்கினீங்களா இல்லையா சொல்லுங்க. அப்படிங்கின்ற போது எப்படி நீங்க இதை வச்சு நீங்க நாங்கள் ஊழல் இல்லாத கரைப்பட இன்னைக்கு நீங்க வந்து என்ன புண்ணியம் சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் திராவிட இயக்கங்களை மக்கள் கைகொலி விட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தாவேகவுடைய மனநிலை, இளம் தலைவருடைய மனநிலை தமிழகத்தில் உதயநிதி, அண்ணாமலை அல்லது ஜோசப் விஜய் என்ற ஒரு நிலைப்பாடு தான் பயணம் சொல்லுகின்றது. இந்த பயணத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்களும் சொல்லுகின்றார்கள். ஆகவே உப்பை தின்றவர் தண்ணி குடிக்க வேண்டும் என்பது போல நீங்கள் கண்டிப்பாக ஊழல் செய்தால் தண்ணி குடிக்கத்தான் வேண்டும். அதாவது ஜெயில இருக்கக்கூடிய நீங்க 90% கைதிகளை பார்த்தீங்கன்னா சூழ்நிலையின் பேரால் தான் அவர்கள் கைதிகள் குற்றவாளி ஆக்கப்படுகிறாங்க. ஆனா நாட்டை கொள்ளையடித்து இன்னைக்கு நீங்க வந்து மக்களை அநியாயமாக சுரண்டி எடுத்து இன்னைக்கு பல லட்சம் கோடிகள், ஏவாவேலுக்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் பணம் உள்ளது சொல்லுங்க. எவ்வளவு காலேஜ் இருக்குது, எவ்வளவு திருமண மண்டபம் இருக்குது, எவ்வளவு நிர்வாகம் இருக்குது. நீங்க கடந்த 5 வருஷத்துல அந்த கோப்பு அனைத்தும் துப்பாக்கூர் கோப்புகள். அந்த கோப்புகளுக்கு ஊழலுக்கு துணை போவது ஊழல் அதிகாரிகள். அந்த ஊழல் அதிகாரிகளுக்கு 5% வச்சாலே போதுமே. அப்படிங்கிறது யார் திருத்துவது? ஆகவே தான் தாவேக அரசு ஊழல்வாதிகளை ஒருபோதும் விடாது. ஆகவே ஏவா வேலு மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, சேகர்பாபு மட்டுமல்ல, ஊழலுக்கு துணை சென்ற பல அமைச்சர்கள் இன்னைக்கு தலைமறைவால இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கிற 5 பிஏக்கள் தலைமறைவுன்னு சொல்றாங்க. உள்ளாட்சி அமைச்சர் கே என் நேருட்ட இருக்கிற 3-4 பிஏக்கள் தலைமறைவு. கே என் நேருடைய தம்பி வேலை பார்க்கக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ல இருக்கிற பிஏக்கள் தலைமறைவு. கே என் நேருக்கு தம்பிக்கு இன்னொரு தம்பி கொங்குமடத்தில் இருக்கிற மணிவண்ணன் கூட இருக்கிற 4-5 பிஏக்கள் தலைமறைவு. ஏன் தலைமறைவு? ஏன் இந்த நிலைப்பாடு என்றால் நீங்கள் அடித்தது 1-2 யாரை வாழ வைத்தீர்கள். ஆகவே கருவறை முதல் கல்லறை வரையிலும் சில்லறை 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 என்ற நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அனைத்தும் பணம் பணம் என்ற பணம் மூட்டை வைத்துக் கொண்டு கடந்த திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அமைச்சரும் நோட்டு என்ற மிஷினை 12-20 மிஷின் இங்க வச்சிருந்தீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க அனுபவிக்கல என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க அண்ணா திமுக வந்தா நீங்க தப்பிக்கிடுவீங்க, திமுக வந்தா நீங்க தப்பிக்கிடுங்க. ஆனா எல்லாமே தாவேகாவை பொறுத்தவரையிலும் இன்று சீட்டு நிர்மல் அமைச்சர்களோ ஆதவ அர்ஜுன அமைச்சர்கள் இப்படி செயல்படுகிறார்கள். அது மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறை நடந்த ஊழலை வெளிச்சத்தில் கொண்டு வரார்கள். ஆகவே உங்களுக்கு பதட்டம் வேண்டாம். உங்கள் மடியில் கனமில்லையே, ஏன் நீங்கள் பதட்டுகின்றீர்கள்? ஆகவே சட்டமன்றத்தில் நீங்கள் நிலையான பதிலை சொல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள். நாங்கள் ஊழல் பண்ணல, நாங்கள் நிரபராதி, எங்களுக்குள்ள இந்த மாதிரி பயமுறுத்தாதீங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி வேலை நாங்க மதிக்க சொல்ல மாட்டீங்கன்னா இதுல எங்க சொல்லலாம். இன்னைக்கு பொதுப்பணித்துறை மட்டுமல்ல, இந்து சமய அறநிலையத்துறையிலே இருக்கின்ற பல ஊழல்கள் வெளிச்சத்தில் வந்துள்ளன. இந்து சமய அறநிலையத்துறையிலே பல கோயில்கள், திருச்செந்தூர் கோயில், ராமேஸ்வரம் கோயில், திருவண்ணாமலை கோயில், திருத்தணி கோயில்களில் பக்தர்கள் நேர்த்தி கடனுக்காக பசுமாட்டை விட்டு அங்க பதிவு பண்ணிட்டு போவாங்க. இந்த பசுமாட்டில் ஒரு ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு பல கோடி ரூபாயை கேரளாவில் இறைச்சிக்காக கடத்தப்பட்டுள்ளன என்ற ரகசியம் வந்து கொண்டிருக்கின்றன.
அந்த ரகசியத்தினால்தான் பல விஷயங்கள் பல முன்னணி இணையான அந்த சொல்ல கோயில்களில் கோயில் மாடு எங்க என்ற கேள்வி என்று வருகின்றது. ஆனால் அதையும் பணத்தை கொடுத்து சமாளிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். இதில் பல ஊழல் அதிகாரிகளும் சிக்குவார்கள். அதனுடைய முதல் கட்டமாக தான் திருச்செந்தூர், ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், திருச்செந்தூர், திருவண்ணாமலை கோயில், திருத்தணி கோயில்கள் எல்லாம் கடந்த கால திமுக ஆட்சியிலே தெலுங்கு பேசக்கூடிய அதிகாரிகளை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய லாபி செய்து கொண்டார்கள். அதையும் விரைவில் வெளியில் வரும் என்று ஒருபோதும் தப்ப முடியாது. ஊழல்வாதிகள் தப்ப முடியாது. ஆகவே ஏவா வேலு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் பயப்பட வேண்டாம். நீங்கள் மடியில் கனம் பண்ணிட்டால் வயலில் பயிர்வ சொல்லுங்க. எதுக்கு நாங்க தேர்தல்? ஏன்னா நீங்கள் திமுக தலைமையை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். குற்றவாளிகள் ஒருபோதும் தப்ப முடியாது என்பதை என்னுடைய பதில். நன்றி, வணக்கம்.